வணக்கம். துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. எத்தனையோ தடவை பல தடவை திமுக அழியணும், வேரோடு அழிக்கப்படணும், அது தீ மாதிரி கொஞ்சம் கூட விட்டு வைக்கக்கூடாது, அது உடனே தண்ணி ஊற்றி அணைச்சிடணும் அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்படி இருந்த போதிலும் இதுக்கு முந்தைய காலங்கள்லாம் திமுகவை ஆதரித்து அதை ஜெயிக்கவும் வச்சிருக்காரு. எத்தனையோ கருணாநிதியை எதிர்த்த போதிலும் ஸ்டாலினுக்கு ஆரம்பத்திலேருந்தே அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப அடிமட்டத்திலிருந்து கட்சியில இருந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிற பதவிக்கு வந்திருக்காரு. அது மாதிரி பல தடவை இது அவர் சொல்லியிருக்காரு. இது துக்ளக் வாசகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஒரு விஷயமா ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. முக்கியமா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2001 அல்லது 2006 காலகட்டங்களில் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கூட்டணியும் தான் ஆட்சி கட்டில இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் நாடு முழுக்க ஒரே கட்சியோட ஆட்சி தொடர்றது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படிங்கறத அவர் ஞாபகப்படுத்தி இருந்திருக்காரு. அந்த சமயங்கள்ல அதுக்காகவே காங்கிரஸ் ஜெயிக்காம வேற கட்சி வேற கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கறதையும் நினைவுபடுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல தான் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப இந்தியா முழுக்க பாஜகவோட கூட்டணியும் பாஜகவுமே தான் ஆட்சியில இருக்கு. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு சூழல்ல தமிழகமும் கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் தான் இப்போதைக்கு பாஜக நுழைய முடியாத ஒரு இடமா இருக்கு. அதுக்கு காரணம் முக்கியமா இந்த 3 மாநிலங்களையும் சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முக்கியமா இப்போ போன வாரம் அந்த டீலிமிட்டேஷன் விஷயமே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாலும், அது நல்லது கெட்டது அது எதுக்காக அப்படிங்கிற அந்த ரொம்ப விஷயத்துக்குள்ளெல்லாம் இப்போ ரொம்ப பகுத்தாராய போகல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அதை பில்லு பாஸ் ஆக விடாம அதை எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கும் நம்ம நாட்டில் ஆள் இருக்கு, அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கும் சில கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை திமுகவுமே சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி, கேரளாவும் சரி ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, அதாவது இன்னைக்கு இது ஒரு பில்லு, நாளைக்கு உங்களுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு பில் இருக்கலாம், ஏதாவது ஒரு புது விஷயமா வரலாம். அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது எதிர்க்கிறதுக்குன்னு சில கட்சிகளாவது இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு உட்காந்து கேள்வி இல்லாம, ஒரு விவாதம் இல்லாம, எந்த ஒரு டிஸ்கஷனுமே இல்லாம சும்மா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாடு போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரே கட்சியோட ஆட்சி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவாவது தமிழகத்துல பாஜக நுழையாம இருக்கணும். அதுக்காக பாஜகவை தவிர வேற எந்த கட்சிக்கு வேணாலும் நம்ம ஓட்டு போடலாம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலி. முக்கியமா இப்போ சோ அவர்கள் இருந்திருந்தா நிச்சயமாக இதை சொல்லியிருப்பாரு. இது துக்ளக் வாசகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை நினைவூட்ட தான் இந்த காணொலி. நன்றி.